friends, welcome to Misha's garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கப்பக்கிழங்கு டிஷ். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 கிலோ கப்பக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அத நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன். நான் குக்கர்ல வச்சிருக்கேன். சோ குக்கர்ல வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும். சோ பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 நிமிஷத்துக்குள்ள அது சீக்கிரமா வெந்துரும். தண்ணி தேவையான அளவு ஊத்துனா போதும். உப்பு லைட்டா போட்டா போதும். சோ இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு வேணா இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப போட்டீங்கன்னா குழஞ்சிரும். சோ ஒரு கப் இப்ப 2 கிலோ அப்படினா 2 கப் நான் தண்ணி ஊத்தி இருக்கேன். சோ 2 கப்ல நல்லா வெந்துரும். ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க, குழஞ்சிரும். சோ ஓரளவுக்கு வேகற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சில ஊத்துனா போதும். அதுக்கு அப்புறம் தேவையான உப்பு நம்ம தேவை. நான் சும்மா 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் போடுறேன் உப்பு. இந்த உப்பு போதும். சோ இப்போ நம்ம மூடி வச்சிரலாம். ஒரு 2 to 3 விசில் போதும். அதுக்கு மேல போச்சுனா குழஞ்சிரும். சோ 2 to 3 விசில் வரைக்கும் நம்ம மூடி வச்சிரலாம். ஹாய் फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா 2 to 3 விசில் எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா குழையாம நல்ல ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கு. சோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தாளிச்சு எடுத்துறலாம். கிழங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வடச்சட்டியில தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நம்ம போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் 3 பட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் உரப்புக்கு பட்டை நல்லா வந்துச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குல நம்ம தேங்காய் துருவி வச்சு தேங்காய் நான் 1/2 மணி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையுமே கிளறலாம். இந்த தரத்தில் நீங்கள் உப்பு பத்துமான்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா உப்பு தான் இதுக்கு மெயின். ஸோ உப்பு நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ண வேகும் போது. ஸோ உப்பு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையுமே கிண்டி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிழங்கு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கப்பக்கிழங்கு விரும்பாதவங்களும் இதை சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு ஏற்கனவே தாளிச்சிட்டோம். இன்னொரு டைப் ஆஃப் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா திரும்ப வடச்சட்டி வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ கடுகு போட்டுருந்தா நல்லா இதாக இருக்குது. இப்போ கடுகு நல்லா இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 முறை தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. கொஞ்சம் கருகாமல் இருக்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருகிடக்கூடாது. ஸோ உப்பு நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஸோ எனக்கு போதும் உப்பு, நான் கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்குல ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வைங்க. நல்லா இதாக வெந்துட்டோம். இதோடய நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக கமகமன்னு இருக்கு. வாங்க சாப்பிடலாமா?